உள்ளார்ந்த ஒரு விஷயமாக அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அங்கே இருந்த அந்த லவ் வைப்ரேஷன் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த உடல் என்பது நாம் எப்படி வேண்டும் என்று நினைத்தோமோ அதே மாதிரி தான் நாம் இங்கே பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு செக்ஷுவல் லைஃபை லீட் செய்யும் போது அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நேர்மையாகத்தான் நம்மிடம் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அன்பு உண்மையானதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தேவர்களும் மனிதர்களும் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அதன் மூலமாக ஒரு சந்ததி என்பது உருவாச்சு. இது நம் புராணங்களில் இருக்கு. இது அனைத்தும் உண்மை. இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நமக்கு ஒரு மரியாதை என்பது இருக்கணும். அதனை ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயமாக அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அங்கே இருந்த அந்த லவ் வைப்ரேஷன் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க, பலவந்தமா அமிர்தத்தை உன்னால் குடிக்க வைக்க முடியாது, ஆனால் அன்பினால் விஷத்தை கூட குடிக்க வைக்கலாம். அன்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அன்பு என்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஆயுதம். அன்பு என்பது நம்முடைய பலம். இந்த அன்பில் நாம் இருக்கும் போது நேர்மையாக இருக்கணும். வழி தவறி நாம நடக்கக்கூடாது. அதிலேயும் கண்ணியமாக இருக்கணும். ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உண்மையான அன்பில் இருக்கணும். உங்களை நீங்கள் நேசிக்காமல் இந்த உலகத்தில் வேறு எதையும் நீங்கள் நேசிக்க முடியாது. செல்ஃப் லவ் என்பது ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமானது. உடலில் வைத்துதான் நாம் ஒரு உபகரணமாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடல் இல்லைன்னா சாதனை இல்லை, சாதனை இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆன்மாவுக்கு இந்த உடல் என்பது தேவை. அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. நம் உடல் எப்படியாக இருந்தாலும் சரி, எந்த வண்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, நாம் அதனை நேசிக்க வேண்டும். இந்த உடல் என்பது நாம் எப்படி வேண்டும் என்று நினைத்தோமோ அதே மாதிரி தான் நாம் இங்கே பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள். ஏன் கருப்பா இருக்கிறேன், ஏன் குட்டையா இருக்கிறேன், ஏன் பருமனா இருக்கிறேன், ஏன் சுமாரா இருக்கிறேன், என்ன பல பேர் கேள்வி கேட்பாங்க இந்த ஆன்மீக வகுப்புல. அந்த மாதிரி கூட ஒரு உடல் வேணும் சொல்லி எடுத்துக்கிட்டு வருவாங்களா? ஏன், எதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள், அழகான ஒரு பெண் நல்ல வசதியோடு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாபெரும் அகங்காரம், தன்னுடைய அழகை பார்த்து எதுக்கும் குறைச்சல் இல்லை. ஸோ அந்த பிறவி முடித்த பின், ஓஹோ அழகு இருக்கு, ஆனால் கூடவே அகங்காரமும் இருக்கு, தலகணம் இருக்கு, திமிர் இருக்கு. ஸோ இந்த பிறவியில அழகு இருக்கணும், ஆனால் ஏழ்மையில இருக்கணும். அதுக்கு தகுந்தவாறு இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க. இந்த பிரிவில் அவங்க அதே மாதிரி அழகுதான், ஆனால் மிகவும் ஏழ்மை. அந்த ஏழ்மையின் காரணமாக அவளுடைய அழகு அவளுக்கு பல உபாதைகளை கொண்டு வருது, பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருந்தது. தன்னை தான் பாதுகாத்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. இதெல்லாம் பார்த்து இன்னொரு பிறவின் இருந்தா இந்த அழகே வேண்டாம். இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள். ஏன் ஒல்லியா இருக்கணும், ஓன் நெட்டையா இருக்கணும், ஏன் கொட்டையா இருக்கணும்னா எல்லாமே ஆன்மாவுக்கு அதுக்கு ஏற்றவாறு இருக்கிற அந்த அனுபவங்கள் அனைத்தும் தேவை. சில பேருக்கு கூந்தல் நீளமாக இருக்கும், சில பேருக்கு அடர்த்தியா இருக்கும், சில பேருக்கு அது கருப்பா இருக்கும், சில பேருக்கு ரிங்கிள் இருக்கும். இது எல்லாமே நீங்க வடிவமைத்து கொண்டதுதான். கண்ணாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், இந்த உடல் அமைப்பு என்பதே நாம் எவ்வாறு கேட்டுக்கொண்டோமோ அவ்வாறே நமக்கு கொடுக்கப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்ட, அதாவது பிறருடன் நாம் ஒரு செக்ஷுவல் லைஃபை லீட் செய்யும் போது அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நேர்மையாகத்தான் நம்மிடம் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அன்பு உண்மையானதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வேகமும் இல்லாமல் விவேகத்தோடு அங்கே நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, இந்த சம்பந்தங்கள் அனைத்தும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அதிலேயும் ஒரு கண்ணியம் நாம் காக்க வேண்டும். யார் கூட எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் என்ற போக்கு என்பது கண்டிக்கத்தக்கது. அனைத்திலும் ஒரு ஆளுமை என்பது நாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் திரிகரண சுத்தி நேர்மை என்று சொன்னது. அன்பின் வெளிப்பாடு அது முழுமையாக இருக்கணும், ஆத்மார்த்தமா இருக்கணும், இதயபூர்வமா இருக்கணும். அது கட்டாயமாகவோ ஒரு ரொட்டீன்
பணியாகவோ இருக்கக்கூடாது. நேச்சரில் எப்பவுமே ரொட்டீன் இல்லை. அது ஒரு ஆர்ட். கலை நயத்தோடு மென்மையாக ரசிக்கும்படி, மற்றவர் நம்மை விரும்பும்படி உள்ளார்ந்து இருக்க வேண்டும். நாம் பிறரை ஆசைப்படும் போது நாம் உண்மையாகத்தான் அவர்களை நேசித்து கொண்டிருக்கிறோமா என்பதை 1க்கு 10 தடவை செக் பண்ணிக்கணும். நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்கள் சரியானவர்கள் தானா, உண்மையானவர்கள் தானா, இல்லை நம்மிடம் வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்களா, அனைத்தையுமே நாம தெரிஞ்சுக்கணும். இது ஏதும் இல்லாமல் கோரிக்கைக்கு மாத்திரம் இடம் கொடுத்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது மிகவும் தவறு தவறு தவறு. இதே இவ்வளவு ஆழமா அழுத்தி சொல்றேன்னா, ஆன்மீகத்தில் வர்ற முதல் பிரச்சனையே இந்த செக்ஷுவல் மேட்டர்ஸ் தான். ஒரு பக்கம் எவ்வளவு ஆன்மீகம் இருக்கோ, இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் மாத்திரம் பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு கேரக்டர் என்பது மிக 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 முக்கியம். அதிலேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். நம் தமிழகத்தில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கு. அண்ணி என்பவள் தாய்க்கு சமம், மனைவியின் தங்கை மகளுக்கு சமம். இந்த மாதிரி சில அது கட்டுப்பாடுகள் கிடையாது. அது நம் கலாச்சாரம். செக்ஸ்ல கூட கலாச்சாரத்தோடு இருக்கணும். நாம இந்த ஆன்மா இந்த உடலை நாம் கிடையாது, இந்த உடலுக்கு பந்தங்கள் கிடையாது, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது மிகவும் தவறான கருத்து. காமம் இயற்கையானது, அந்த கோரிக்கை இயற்கையானது, உறவு என்பது இயற்கையானது. ஆனால் அதில் எவ்வளவு நேர்மையாகவும் இயற்கையாகவும் ஒரு கலாச்சாரத்தோடு, ஒரு பண்பாட்டோடு, ஒரு சம்பிரதாயத்துல நாம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை எந்த ஆபாசமும் இல்லாமல் மரியாதையோடு வெளிப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுத்த அதே ஆசான் பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் சொல்லுகிறார். இதில் கூச்சம் ஏதும் இல்லை. எதிலே இருந்து பிறந்தோமோ, எதற்காக அலைகிறோமோ அதனை பத்தி பேசினால் மாத்திரம் தப்பு. இந்த உடலுறவு என்பது தப்பென்றால் நம் பிறவியும் தப்பு, நம் பெற்றோரும் தப்பு. தன் பிறவிக்கு காரணமாக இருந்த ஒரு விஷயத்தை தப்பு என்று சொல்லும் ஒரே இனம் மனித இனமாகத்தான் இருக்கணும். இட்ஸ் வெரி நேச்சுரல். நீங்க மற்ற விலங்குகளை பாருங்க, தாம் தப்பு செய்கிறோம் என்ற அந்த பாவனை இருக்காது. மலர் எப்படி மலர்கிறதோ அதே மாதிரி அந்த மேட்டிங்கும் நடக்கும். அங்கே அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. உண்மையில் இதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே ஆஃப் நாலேஜ். இது சரியா தவறானு தெரியாது, புண்ணியமா பாவமானு தெரியாது, எதுவரைக்கும் இதில் ஈடுபட்டு இருக்கலாம் என்பது தெரியாது. ஆனால் அதன் மேல் ஈர்ப்பு இருக்கு, ஆனா ஞானம் இல்லை. இது அனைத்தையும் விட்டு முழு மனதோடு அந்த அன்பை வெளிப்படுத்த நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்களான்னு கேட்காதீங்க, பயமுறுத்தல. இது ஒரு எச்சரிக்கை. ஒரு சின்ன பொருள் வாங்கினால காசுன்னு இருக்கு, அதுல போட்டு இருப்பாங்க. நம் பிறவிக்கே காரணமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது அதில் எச்சரிக்கை இல்லாமல் எப்படி இருக்கும்? ரொம்ப யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் நடுநிலையில் இருந்து இவை அனைத்தும் புரிந்து கொள்ள நாம் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.